சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் தொடங்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். பீகாரில் சூடுபிடிக்க தொடங்கியது சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பரப்புரை. சென்னையில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். ஆந்திராவின் கர்னூல் அருகே அதிகாலையில் நிகழ்ந்த கோர விபத்து. ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 25 பேர் உடல் கருகி பலி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறும் என கணிப்பு. சென்னை நோக்கி வருமா, ஆந்திரா செல்லுமா என்பது ஓரிரு நாட்களில் தெரியும். தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் பலத்த மழை. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்து 2 பேர் உயிரிழப்பு.